தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக தற்போது பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த மாதம் 1000 ரூபாய் வருமா அல்லது தேர்தல் வாக்குறுதியின்படி 2500 ரூபாய் வருமா என்று பேசும் பொருளாக மாறியிருக்கு. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கு இந்த பணம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் சிக்கல் உருவாகி உள்ளதால் தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. திமுக ஆட்சியின் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழக அரசின் மிக முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறுமே 1000 ரூபாய் வழங்கும் இந்த திட்டத்தின் கீழ் மூலம் தற்போது 1.31 கோடிக்கு அதிகமான பெண்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதமுமே 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக இந்த தொகை வரவு வைக்கப்பட்டு வந்தது. குடும்ப செலவுகள், குழந்தை கல்வி, மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட அன்றாட தேவைகளுக்கு இந்த தொகை பெரும் உதவியாக இருந்ததாக பல பெண்கள் கூறி வந்திருக்காங்க. குறிப்பாக கிராமப்புறம் மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களுக்கு இந்த திட்டம் முக்கிய ஆதரவாக இருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மே மாதம் உரிமை தொகை குறித்து சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் புதிய அரசு இன்னும் முழுமையாக பொறுப்பேற்காத சூழல் நிலவுகிறது. இதனால் அரசு துறையில் நிதி ஒதுக்கீடு மற்றும் கோப்புகளுக்கு ஒப்புதல் வழங்கும் நடைமுறைகள் தற்காலிகமாக இங்கு மந்தமாகி உள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக அரசின் நிதி ஒதுக்கீடுகள் அமைச்சரவை ஒப்புதல் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் அனுமதிகளுடன் தான் நடைமுறைக்கு வரும். தற்போது இடைக்கால நிர்வாக சூழல் நிலவுவதாலும் மகளிர் உரிமை தொகைக்கான நிதி விடுப்புல தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதனால் வழக்கம் போல மே 15ஆம் தேதி பெண்களின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் தொகை வந்தது. இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பெண்களின் உரிமை தொகை 1000 ரூபாயில இருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இது அறிவிப்பு பெண்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. குறிப்பாக குடும்ப செலவுகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் தொகை வழங்கப்படும் என்ற நம்பிக்கை பலரிடமும் உருவாகி இருக்கு. தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழலில் உருவாகி உள்ளதாலும் இந்த மாதத்தில் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் 2500 ரூபாய் வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிலர் உடனடியாக புதிய தொகை அமலுக்கு வரும் என எதிர்பார்க்க மற்றொரு தரப்பு நிர்வாகி நடைமுறைகள் மற்றும் பட்ஜெட் ஒதுக்கீடு காரணமாக சிறிது காலம் ஆகலாம் எனவும் கூறியிருக்காங்க. அரசியல் மாற்றங்கள் எதுவாக இருந்தாலுமே மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பது பெண்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கு. குறிப்பாக மாதந்தோறும் இந்த சலுகைகள் நம்முடைய வாழும் குடும்பங்களுக்கு அதிகமாக இருப்பதாலும் புதிய அரசு விரைவாக தெளிவான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கையை வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வருமா என்ற கேள்வியும் மக்களிடையே ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் உரிமை திட்டம் 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு இந்த திட்டம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களும் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை அதிகாரப்பூர்வமாக அளிக்கப்படும் என்றும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. பெண் குடும்ப தலைவிகளுக்கு மாதாந்திர வருமானம் ஆதரவாக வழங்குகிறதாகும். இந்த திட்டத்தின் கீழ் நிதி சுதந்திரம் மற்றும் குடும்ப பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மாதமுமே 1000 ரூபாய் நேரடியாக பயனாளிகளுடைய வங்கி கணக்குக்குள் மாற்றப்பட்டது. பணம் பெறுவதற்கு பெண்கள் 21 வயதுக்கு மேற்பட்டவர்களாகும். அவர்களின் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு 2.5 லட்சம் குறைவாகவும் இருக்க வேண்டும். தகுதி உள்ள பெண்கள் இங்கு KMUT இணையதளத்தில் தமிழ்நாடு 1000 ரூபாய் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். பெண்கள் ஏதேனும் சிக்கல் உள்ள கேள்விகள் இருந்தால் மகளிர் உரிமை தொகை நோக்கம் இந்த திட்டத்தின் உதவி என்ன நம்ம அழைக்க வேண்டியதும் நல்லது. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மட்டுமே இந்த தொகையை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு 2023ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது.
இந்த நிலையில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் மறுசீரமைப்பு செய்ய உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. மேலும் சில மாதத்தில் உரிமை தொகை உங்களுடைய பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் மே மாதத்துக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதை கடுமையாக விமர்சித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் அவர்கள் ஏற்கனவே திட்டத்தின் தொடர இதற்காக அவகாசம், அது மட்டும் இல்லாமல் என்ன மனு சிறப்பு என்ற கேள்வியும் ஏற்பட்டு வந்திருக்கு. இந்த நிலையில் திமுக அரசின் மக்கள் நலத்திட்டம் தொடரும் என சட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூறியதையும் காட்டியிருக்கார் என்பதை மாதம் 2000 ரூபாய் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில் மே மாதத்துக்கான கலைஞர் உரிமை தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. தாவேக அரசு பணியாளர்கள் பிறகு முதன்முறையாக உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விரைவில் உங்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று நேற்று தெரிவித்த நிலையில் இன்றே 1000 ரூபாய் மக்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வந்திருக்கு. இதற்கிடையில் தமிழக புதல்வன் மற்றும் புதுமை பெண் திட்டங்களுக்குமே நேற்று 1000 ரூபாயை தமிழக அரசு வெற்றி கழகம் இங்கு வரவு வைத்ததாகும். மாதந்தோறுமே 7ஆம் தேதி வரவு வைக்கப்படும். இந்த நிலையில் நேற்று பயனாளிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இதனால் கல்வி மாணவ மணிகள் நிம்மதியடைந்ததாகவும் சொல்லப்படுது. அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்பதில் சிக்கல் ஏற்பட்டது. சிபிஎம், சிபிஐ, விசிக, ஐயுஎம்எல் ஆதரவுடன் தாவேக ஆட்சியை பிடித்திருக்கு. மேலும் அதிமுகவில் வேலுமணி அணி மற்றும் அமமுக எம்எல்ஏ காமராஜ் ஆகியோர் தாவேகாவுக்கு ஆதரவளிப்பதாக கூறியிருக்காங்க. ஆளுநரின் உத்தரவின்படி தாவேக ஆட்சிக்கான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு சட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று வருது. அப்பொழுது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் மரபுகள் கடைபிடிக்கப்பட்டு வந்தன. இன்றைய தினம் அந்த மரபுகளை கடைபிடிக்கவில்லை. முதலமைச்சர் அரசியல் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதனை வழிமொழிகின்றேன் என்பதுதான் மரபு என்று அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது குறுக்கிட்ட சபாநாயகர் ஜே.டி. பிரபாகர் அதற்கு முன்பு வந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் உறுப்பினர்கள் கருத்து சொல்வதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதை விளக்கமளித்தார். மீண்டும் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லா கட்சிகளிலுமே இயல்பு. இதில் ஒரு தரப்பிற்கு ஆதரவு வழங்குவது எப்படி நியாயமாக இருக்கும் என்றும் கூறியிருக்கார். குதிரை பேரம் நடந்துள்ளதாக வந்துள்ள புகார் கவலையளிக்கிறது. அதிமுகவில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 47 எம்எல்ஏக்கள் மக்கள் எங்கள் கட்சி சின்னத்தை நம்பி வாக்களித்திருக்காங்க. 64% வாக்காளர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களித்திருக்காங்க என்று அவரும் பேசியிருக்காரு. ஏன் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.